குட் மார்னிங் செல்லங்களா. இது அம்மா வீட்டில் இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் குழம்பு வச்சுக்கிறேம்மா. இதுக்கு என்னென்னா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் தனியா, காஞ்ச மிளகாய் எல்லாமே வறுத்துக்கணும் பிள்ளைங்களா. வறுத்துட்டு ரெண்டு சின்ன தேங்காய் பதை அதையும் வச்சு நல்லா வறுத்து மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு வானலியில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் ரெண்டு சோம்பு மட்டும் போட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கறியை நல்லா மஞ்சத்தூளை போட்டு கழுவி வச்சுக்கணும். வச்சுட்டு கறியை போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடணும். அப்போ அரை வேக்காடு கறி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை ஊற்றணும். அரைச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான செட்டிநாடு குழம்பு ரெடி. ஓகே செல்லங்களா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வீடியோவாக செஞ்சு காட்டினாலும் அம்மா செஞ்சு காட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதால அம்மா சிம்பிளாக ஒரு சின்ன விலாகாக தான் எடுத்து போடுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தக்காளி ரசம் வச்சுக்கின்னு செட்டிநாடு குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு கொத்தமல்லி லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு பிடி கொத்தமல்லியை போட்டு நல்லா நான் அம்மா கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ இறக்க போகிறேன். குழம்பு பதம் தான் இது, அதனால் அம்மா இறக்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மட்டும் எனக்கு வீடியோவில் மெசேஜில் சொல்லுங்கள் பிள்ளைங்களா. அம்மாவை வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் செல்லங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு இன்னைக்கு ஸ்பெஷல் அம்மா வீட்டில். ஓகே, பாய் செல்லங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.